திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. திருச்சிற்றம்பலம். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து என்று கூறுகிறார். கண், வாய் அதாவது நாக்கு, மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களின் வழியாக பெறப்படும் அறிவின் கூட்டமாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம் உலகம் இந்த ஐம்புலனுக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு. இப்படி பல்வேறு திசைகளில் சிதறி கிடக்கும் புலன்களை ஒருங்கிணைத்து ஒரு அழகான பாடலில் தாளம் அதாவது பண் அமைந்திருப்பதைப் போல நம் உடலை சீராக இயங்க செய்யும் ஒரு பழம்பொருள்தான் இறைவன், ஆன்மா நமக்குள்ளேயே இருக்கிறது. எங்கும் தேட வேண்டாம். அந்த பழம்பொருள் யார்? இறைவன் அல்லது ஆன்மா நமக்குள்ளேயே இருக்கிறது. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளிக்காட்டி யோக பயிற்சியால் கேசரி முதிரை போன்ற நிலைகளில் உள்நாக்கிற்கு மேலே மனதை செலுத்தும் போது அங்கே எல்லையற்ற பேரொளியை அதாவது ஜோதியை இறைவன் நமக்கு காட்டுகிறான். பின்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. அந்த பேரொளியை கண்டவுடன் நம்மிடம் உள்ள அழுக்குகள் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை என்று இருக்கிறது. அதுதான் எல்லாம் பின்னாகி அதாவது தூளாகி சிதைந்து போகின்றன. அதன் மூலம் இறைவன் நம்மை பிறவிப்பிணியிலிருந்து தப்புவித்து பிழைக்க வைக்கிறான். இதை விளக்குவதற்காக ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு முதியவர் தன் வீட்டின் வாசலில் உள்ள திருவிளக்கின் அடியில் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார். அவ்வழியே வந்த ஒரு இளைஞன், பெரியவரை என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டான். தம்பி, என் வீட்டு சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடுகிறேன் என்றார். இளைஞனும் அவருடன் சேர்ந்து தேடினார். வெகு தூரம் தேடியும் இங்கும் அங்கும் தேடினார்கள். சாவி கிடைக்கவில்லை. இளைஞன் கேட்டான், சாவி சரியாக எங்கே விழுந்தது என்று நினைவிருக்கிறதா என்று. அதற்கு அந்த முதியவர், வீட்டிற்குள் தான் தம்பி விழுந்தது, ஆனால் அங்கே இருட்டாக இருக்கிறது, இங்கே தெருவிளக்கு வெளிச்சம் நன்றாக இருக்கிறது, அதான் இங்கே தேடுகிறேன் என்றார். எப்படி இருக்கிறது பாருங்கள். இளைஞன் சிரித்து கொண்டே சொன்னான், ஐயா, சாவி வீட்டிற்குள் விழுந்தால் வீட்டிற்குள் விளக்கேற்றி தேடினால்தான் கிடைக்கும், வெளியே தேடினால் எப்படி கிடைக்கும் என்று கூறினார். சரி, இந்த கதை உணர்த்தும் உண்மைதான் என்ன? இந்த கதையில் வரும் முதியவரை போலத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். சாவி என்பது என்ன? நிம்மதி அல்லது இறைநிலை. வீடு என்பது நம் உடல். நாம் அந்த நிம்மதியை வெளியுலக பொருள்களிலும் கண், காது, மூக்கு போன்ற புலன் இன்பங்களிலும் தேடுகிறோம். திருமூலர் இந்த பாடலில் சொல்வது என்னவென்றால், வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உன் உடலாகிய வீட்டிற்குள் அண்ணாக்கின் வழியே என்று கூறுகிறார். யோகத்தின் மூலம் தேடு. உள்ளே ஞான விளக்கை ஏற்றினால் உன் அறியாமை இருள் தூளாகி பின்னாகி முக்தி என்னும் சாவி உனக்கு கிடைத்துவிடும் என்று கூறுகிறார். எவ்வளவு அழகான கருத்து பாருங்கள். முக்கிய கருத்துக்கள் தான் என்ன? பழம்பொருள் என்றால் இறைவன் நமக்குள்ளே ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறான். அகண்ட ஒளி என்றால் தியானத்தின் உச்சியில் உணரப்படும் இறை தியானம், இறை தரிசனம். பின்னாக்கி என்றால் தீய குணங்களை அழித்தல். நம் புலன்கள் தரும் சிற்றின்பங்களை ஒழுங்குபடுத்தி, பண்ணாக்கி என்றால் ஒழுங்குபடுத்தி, உள் ஒளியை கண்டால் வாழ்வு உய்யும் என்பதே இந்த பாடலின் சாராம்சம். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பின்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.